ஈரான் போர் காரணமாக ரஷ்யாவிடமிருந்து இந்தியா 30 நாட்கள் கச்சா எண்ணெய் வாங்க அனுமதிப்பதாக அமெரிக்கா வெளியிட்ட அறிவிப்பால் சர்ச்சை எழுந்திருக்கிறது. ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்க அமெரிக்கா அனுமதி அளித்த விவகாரத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். எப்ஸ்டீன், அதானி விவகாரத்தில் பிரதமர் மோடி பிளாக்மெயில் செய்யப்படுகிறார் என்று மல்லிகார்ஜுன கார்கே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். வர்த்தக உடன்பாடு முதல் கச்சா எண்ணெய் வரை, டேட்டா முதல் நட்பு நாடுகளுடனான உறவுகள் வரை மோடி அனைத்தையும் பிரதமர் மோடி பிளாக்மெயில் செய்யப்படுவதால் இந்தியாவின் தன்னாட்சி இறையாண்மை அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளது என்று கார்கே தெரிவித்திருக்கிறார். கச்சா எண்ணெய் வாங்குவது அல்லது கூடாது என அமெரிக்கா தீர்மானிக்கும் நிலைக்கு இந்தியாவை மோடி அரசு தள்ளிவிட்டது என்று எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. இந்தியா எந்த நாட்டுக்கும் அடிமை இல்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது அமெரிக்காவின் அறிவிப்பால். இதுகுறித்து கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக எம்பி திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் இணைப்பில் காத்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அமெரிக்காவினுடைய அறிவிப்பு என்பது எந்த அளவுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? அச்சத்தை ஏற்படுத்துகிறது சொல்ல முடியாது, ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்தியாவுடைய உலகத்துல எந்த நிலையில நம்ம இருக்கிறோன்னே நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. நம்ம ஒரு சுதந்திர நாடு, நம்ம இன்னொரு நாட்டோட பர்மிஷன் வாங்கி தான் நம்ம இன்னொரு நாடோட வர்த்தகம் வச்சுக்கணுமான்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குமான்றது ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது. ரஷ்யாவுக்கும் நமக்கும் 75 ஆண்டுகளாக நல்ல உறவு இருக்கிறது. இப்ப அவங்க கூட வர்த்தகம் பண்ணணும்னா அமெரிக்காவோட பர்மிஷன் வாங்கி தான் வர்த்தகம் பண்ணணுன்ற நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம்னா நம்ம நாட்டுக்கு என்ன ஒரு அமெரிக்கா ஒரு கொலோனிய ஆதிக்கத்துக்கு திருப்பி போயிட்டோமான்ற சந்தேகம் எல்லாம் வருது. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.